அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிகே டுடே. இன்றைக்கி இருக்க நிலைமையில் பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வி ஹவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா வி கேன் யூஸ் த ரோட்வேஸ், இல்லை ரயில்வேஸ் மூலமாக போகலாம், இல்லை வாட்டர் பாடி மூலமாக போகலாம், ஆர் தெர் இஸ் ஆப்ஷன் ஆஃப் ஃப்ளையிங். பட் ஒரு 2-3 டிகேட்ஸ் முன்னாடி எடுத்துக்கிட்டோன்னா ஃபார் த காமன் மேன் ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் வாஸ் த ஒன்லி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது ஃப்ளையிங் வாஸ் சம்திங் தட் வாஸ் நாட் ஆக்சசபிள், எக்கனாமிக்கலாக இல்லை. இட் வாஸ் ரிசர்வ்ட் மோர் ஃபார் த பிஸ்னஸ்மென், இல்லைனா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பியூரோக்ராட்ஸ், இவங்க தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏர்ஃபேர் வாஸ் காஸ்டிங் ஸோ ஹை. பட் இப்போ இன்றைக்கி இருக்க ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் என்ன காஸ்ட் இருக்கோ அண்ட் ஈக்குவலன்ட் காஸ்ட்டுக்கு நம்மளால் எக்கனாமிக்கல் கிளாஸில் ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியுது. இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ஏர்லைன்ஸாக இருந்தாலும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ், அதாவது ஏர்க்ராஃப்ட் மேனேஜ் பண்ணுற கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸில் இந்தியன் டொமஸ்டிக் ஏவியேஷன்லேயே ஒரு மிக முக்கியமான இடம் பிடிச்சிருக்கிறது ஜெட் ஏர்வேஸ். இட்ஸ் அ வெரி ஓல்டு ஏர்லைன், நிறையா டிகேட்ஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தே ஹாவ் அ வெரி எஃபிஷியன்ட் எஃபெக்டிவ் ஃப்ளீட். இவ்வளோ இருந்தாலும் ரைட் நவ் அவங்களோட நிலைமை என்னென்னா தே ஹவ் கான் பேங்க்ரப்ட். நேற்று ஏப்ரல் 17 அவங்களோட கடைசி ஃப்ளைட்டை ரன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே தே டோன்ட் ஹவ் ஃபண்ட்ஸ் டு ரன் ஆர் ஃப்ளை எனி மோர் ஃப்ளைட்ஸ். இப்படி ஒரு நிலைமையில் ஜெட் ஏர்வேஸ் இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கு தோன்ற ஒரு கேள்வி என்னென்னா, ஹவு இஸ் இட் பாசிபிள்? அதாவது ஒரு ஏர்லைன் இவ்வளோ ஃப்ளைட்ஸ் வச்சுருக்க ஒரு பெரிய $multi-million கம்பெனி, இவ்வளோ பைலட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ க்ரூ இருக்குது, தே ஹவ் சச் அ ஹியூஜ் மாஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் அண்டர் தம். அப்படி இருக்க ஒரு கம்பெனி எப்படி பேங்க்ரப்ட் ஆகும்? டிட் த கம்பெனி see through this or did the company foresee this? எப்படி திடீர்னு ஒரு பேங்க்ரப்சி நிலைமைக்கு எப்படி வரும் தான் நம்ம யோசிப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜெட் ஏர்வேஸ் ஓட பேங்க்ரப்சிக்கான காரணங்கள் என்ன. அதுக்கு முன்னாடி ஜெட் ஏர்வேஸ் பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் பார்த்துருவோம். எங்கேருந்து ஆரம்பித்தாங்க, எங்கே இருக்காங்க, எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்றத ஒரு சின்ன ப்ரீஃப். ஓகே, 1990s முன்னாடி டொமஸ்டிக் சிவில் ஏவியேஷன் பார்த்தோன்னா the only major component, the only major participant in the market was Air India. அதுக்கு என்ன காரணம்னா அந்த டைமில் கவர்மெண்ட் பர்மிட் பண்ணல ப்ரைவேட் ஃப்ளைட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏர் இண்டியா மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் மோர் மோனோபாலிஸ்டிக். எப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டெலிஃபோன்னாலே பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருந்துச்சோ அதே மாதிரி ஏர் இண்டியா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரன் பண்ணுற ஃப்ளைட்ஸ் தான் டைமிங், அவங்க வைக்கிற ஏர் டிக்கெட்ஸோட ரேட் தான் ஒன்லி அவைலபிலிட்டின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது 1990s இந்தியா எக்கனாமிக் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணும்போது அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் திரு நரசிம்மராவ் அவர்களும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு மன்மோகன் சிங் அவர்களும் முடிவு பண்ண விஷயம் வந்து வி ஹாவ் டு டேக் அப் எல்பிஜி, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். மார்க்கெட் எக்கனாமியை வந்து இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணி விடணும் ஃபார் ஃப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆல் ப்ரைவேட் மார்க்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ டொமஸ்டிக் சிவில் ஏவியேஷன் ஆல்சோ வாஸ் ஓப்பன் அப் டு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளே வந்தாங்க. அப்போ ஆரம்பிச்சது தான் ஜெட் ஏர்வேஸ் இந்த இயர் ஆஃப் 1993. இது ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மிஸ்டர் நரேஷ் கோயல் அண்ட் அவரோட ஒய்ஃப் நீதா கோயல். இவங்க 2 பேர் தான் ஃபவுண்டர்ஸ் அண்ட் சேர்மன் ஆஃப் த கம்பெனி. நரேஷ் கோயல்ன்றவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் டைக்கூனோ இல்லைனா பரம்பரையாக ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணதோ அந்த மாதிரி யாருமே கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி வந்து அவரோட அங்கிள் வச்சுருந்த ஒரு ஏஜென்சி, டிக்கெட் புக்கிங் ஏஜென்சியில் கேஷியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு அப்புறமா வந்துட்டு இன்னொரு கம்பெனியில் ஒரு ஜென்ரல் சேல்ஸ் ஏஜென்ட்டாக இருந்திருக்காரு. இந்த சேல்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கும்போது அவர் இன்வால்வ் ஆனது இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க மிகப்பெரிய கண்ட்ரீஸோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் ஆகட்டும், டிக்கெட் புக்கிங் ஏஜென்சிஸோட நல்ல கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் 1990s அப்புறமா வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸை அலோவ் பண்ணும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் ஃபண்டிங் வெளியே வேறு இடத்துலேருந்து ஃபண்டிங் வாங்கி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது மிஸ்டர் நரேஷ் கோயல் அண்ட் நீதா கோயல் ஸ்டார்ட் பண்ணுறது ஜெட் ஏர்வேஸ் இந்த இயர் 1993. அவங்க மொதல் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணது டொமஸ்டிக் ஏர்வே ஃப்ரம் மும்பை டு அகமதாபாத் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரூட். ஆரம்பித்து ஒரு வருஷத்துலேயே அவங்க ஆரம்பிக்கும் போது 2 ஃப்ளைட் வாங்கி 2 பிளேன் வாங்கி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து ஒரு வருஷத்துலேயே அவங்களோட ஃப்ளீட் வந்து 6 பிளேன்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஹஸ் பிகம் அரௌண்ட் 6% ஒரே வருஷத்தில். அப்போலேருந்து தேர் கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவிங். இந்தியாவிலேயே போயிங் 737 அந்த டைமில் இருந்த மிகப்பெரிய ஃப்ளைட்டை முதல்ல வாங்கிட்டு வந்து ஆப்ரேட் பண்ணது ஜெட் ஏர்வேஸ். கான்ஸ்டன்ட்லி தேர் இம்ப்ரூவிங், கான்ஸ்டன்ட்லி தேர் இம்ப்ரோவைசிங். எல்லா மேஜர் ரூட்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃப்ளைட்ஸ் விடுறாங்க, மல்டிபிள் ஃப்ளைட்ஸ் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, ஃப்ளீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பை த இயர் ஆஃப் 2000 அவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த இயர் ஆஃப் 2004 வந்து அவங்க டிஜிசிஏ கைட்லைன்ஸ்க்கு படி
எந்த நம்பர் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸ் என்னமோ அதை வாங்கி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மொதல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் போகிறது சென்னை டு கொலம்போ இந்த இயர் ஆஃப் 2004. இதுக்கப்புறம் மல்டிபிள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அரௌண்ட் த இயர் 2010 வந்துட்டு அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் 1/4 ஆஃப் த டோட்டல். அதாவது எவ்வளோ டோட்டல் மார்க்கெட் இந்தியன் சிவில் ஏவியேஷனில் இருக்கோ அதில் 1/4 இஸ் பீங் கேப்சர்ட் பை ஜெட் ஏர்வேஸ். இதுக்கப்புறமும் they are increasing their ability. அண்ட் சம்வேர் ஃப்ரம் 2014-15 ஆன்வர்ட்ஸ் அவங்களோட ஸ்லைட் வந்து பப்ளிக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் நடந்தது இஸ் நாட் ஓவர் நைட், திடீர்னு ஒரு விஷயம்னாலும் நடக்கலை. இட்ஸ் கியூமுலேட்டிவ் ஓவர் மல்டிபிள் நம்பர் ஆஃப் இயர்ஸ். பட் 2014-15 தான் பப்ளிக்கு வெளிச்சமாகுது. அப்போலேருந்து தேர் டவுன்ஃபால் இஸ் ஸ்டார்டிங். அவங்க ஜெட் ஏர்வேஸில் இன்வெஸ்ட் பண்ண மேஜர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் விட்ரா பண்ணிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ரெஷ் லோன்ஸ் யாரும் கொடுக்க தயங்குறாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் டெட்டெல்லாம் அவங்களால அடைக்க முடியாமல் ஒரு நிலைமைக்கு போகுது. அண்ட் 2018 மார்ச்லேருந்து அவங்களால ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கோ க்ரூக்கோ சேலரி கொடுக்க முடியல. அவங்களோட பேசிக் சஸ்டெனன்ஸ்க்காக அவங்க செலவு பண்ண முடியல. அவங்களோட ரிசர்வ்ஸ்லேருந்து பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி தி கம் டு ஸ்டேஜ் வேர் தர் டோட்டலி பேங்க்ரப்ட். ஃப்ளீட் குறைஞ்சிட்டே போகுது, ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியல. அந்த லாஸ்ட் 2-3 வீக்ஸ் ஹார்ட்லி 6 to 10 ஃப்ளைட்ஸ் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் வித் எஸ்டர்டே நேற்று நைட்டு அமிர்தசருக்கு கடைசி ஃப்ளைட் போயிட்டு 10:30 அந்த ஃப்ளைட் போயிட்டு their operations have stopped. April 17th, entire Jet Airways is stopped, they are bankrupt, they are shut. Okay. எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தாங்க? From where they had a capitalization of 1/4, அப்போ எவ்வளோ பணம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டேஜ்லேருந்து how did they reach to a bankruptcy level அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆரம்பித்தது வந்து 2004 நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னு. ஸோ தட் இஸ் வேர் த எக்ஸ்பெண்டிச்சர் வெண்ட் அப். அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக்கில் தேர் மேக்கிங் குட் ப்ராஃபிட்ஸ். பட் இன்டர்நேஷ்னல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தே ஸ்டார்டட் ரூட்ஸ் டு ஃபாதர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் லண்டன், ஆம்ஸ்டர்டாம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க வந்து ஃப்ளைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வெண்ட் அப், பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் இந்த ஃப்ளைட்ஸ் வந்துட்டு ஹைலி லக்ஸூரியஸாக இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ராவலர்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு லக்ஸுரி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தே பில்ட் தேர் ஏர்லைன் இன் சச் அ வே தட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு மட்டுமே த சீட் வாஸ் ஸோ ஹியூஜ் அண்ட் ஸோ ஹெவி. அரௌண்ட் 25 kgs வருமா அந்த ஒரு பர்டிகுலர் சீட் மட்டுமே. அண்ட் த காஸ்ட் ஆல்சோ வாஸ் வெரி காம்படேட்டிவ். அதனால் அவங்களுக்கு அவ்வளோவா எக்கனாமி வரல, அதாவது ப்ராஃபிட் வரல. ரெண்டாவது லக்ஸுரி அண்ட் மக்களோட கன்வீனியன்ஸை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு 400 ஃப்ளைட்ஸ் ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் வெறும் 308 சீட்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால் அவங்களோட இன்கம் கம்மியாச்சு, ப்ராஃபிட் கம்மியாச்சு. பட் ஒன்ஸ் ஒரு சர்வீஸ் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டோன்னா அந்த சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அது வந்து ப்ராஃபிட் வரலன்றதுக்காக மாற்றினோன்னா இதுக்கு இருக்க முன்னாடி கஸ்டமர்ஸும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ தட் இந்த எனி அதர் ஆப்ஷன் பட் டு கோ ஃபோர்த். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் நம்பர் 1 இஸ் ஸ்டார்டிங் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ். பாயிண்ட் நம்பர் 2, 2007 அவங்க அப்போ இருந்த சஹாரா அப்படின்ற ஏர்லைன்ஸை அரௌண்ட் $500 million கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் வைடு இருக்க எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏவியேஷன் செக்டாரில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாரும் தேவர் அகெயின்ஸ்ட் சச் அ டிசிஷன். ஏன்னா சஹாரா அந்த டைமில் வந்துட்டு வாஸ் ஆல்மோஸ்ட் இன் இட்ஸ் டெட் பெட். அண்ட் ரெண்டாவது அவங்ககிட்ட இருந்த ஃப்ளைட்ஸ் நன் ஆஃப் தம் வேர் இன் குட் கண்டிஷன், எல்லாமே ரொம்ப பழைய காலத்தான ஃப்ளைட்ஸ். அதனால் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது நரேஷ் கோயல் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக எடுத்த முடிவப்போ இல்லை இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வி வில் பி ஏபிள் டு ரிவைவ் இட் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அப்போ போய் $500 million கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண சஹாரா ஏர்லைன்ஸ். இது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தே குடன்ட் டேர்ன் அரவுண்ட், தே குடன்ட் மேக் எனி ப்ராஃபிட்ஸ். அண்ட் அவங்க ஏக்கரன் டெட்டோட ஃபர்தர் டெட் தான் ஆட் ஆகிடுச்சு. அண்ட் பை த எண்ட் ஆஃப் 2010-11 வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் தே ஹேட் என்டையர்லி ரைட் ஆஃப் சஹாரா ஏர்லைன்ஸோட பர்ச்சேஸ். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு. மூணாவது 2005, 2006, 2007 இன்னொரு பெரிய சேஞ்ச் ஆனது நம்ம ப்ரைவேட் ஏர்லைன்ஸில். என்னென்னா சின்ன சின்ன கேரியர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், கோவேர், இந்த மாதிரி சின்ன கேரியர்ஸ் எல்லாம் அந்த டைமில் தான் என்ட்ரு ஆனாங்க ஏவியேஷன், டொமஸ்டிக் ஏவியேஷனுக்குள்ளே. அதை வந்து ஜெட் ஏர்வேஸ் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. அவங்க நினச்சது தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஜெட் ஏர்வேஸ் இஸ் ரியலி ஹியூஜ் தட் டைம், நம்ம கூட கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் அவங்கள வந்து கண்டுக்கவே விட்டாங்க. ஆனால் தீஸ் ஸ்மால் கேரியர்ஸ் அவங்க வந்து மினிமலாக ஆப்ரேட் பண்ணாலும் அந்த டைமில் தேர் ரேட்ஸ் ஆர் ஹைலி காம்படேட்டிவ். அதாவது சப்சிடைஸ் ரேட்டில் அவங்களால கொடுக்க முடிஞ்சனால ட்ராவலர்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தோஸ் ஏர்லைன்ஸ். அண்ட் ஒன்ஸ் தேவர் கன்வின்ஸ் தட் இந்த ஏர்லைன்ஸ் இதே ரேட்டில் கொடுக்க முடியும்னு இருக்கும்போது ஜெட் ஏர்வேஸில் போகிறவங்களும் அங்கேருந்து கம்மியாகி மற்ற ஏர்லைன்ஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ ஜெட் ஏர்வேஸ் அப்பயே அதை வந்து நோட்டீஸ் பண்ணி தே ஷுட் ஹவ் டேக்கன் மெஷர்ஸ் டு பி காம்படிட்டிவ். ஆனால் அப்போ அதை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அது லேட்டர் ஆன் பிகேம் எ ஹியூஜ் காம்படிஷன் ஃபார் தம். அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. பாயிண்ட் நம்பர் 4, ஜெட் ரெகுலராக இருக்க ஏர்லைன்ஸ் அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி மற்ற ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ், அதாவது இண்டிகோவாக இருக்கட்டும், ஸ்பைஸ் ஜெட்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது அவங்க கூட கம்பேர் பண்ணுன்றதுக்காக இப்போ சஹாராலேருந்து வாங்கினாங்க இல்லையா, அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் சேர்த்து ஜெட் லைட் அப்படின்னு ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சர்வீஸ் வந்து அவங்க ரெகுலர் சர்வீஸோட ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கும் அப்படின்ட்டு மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிற ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது திங்கிங் என்னவோ பாசிட்டிவாக இருந்தாலும் நரேஷ் கோயல் பண்ண தப்பு வந்துட்டு இது எல்லாமே செப்பரேட் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளாக வச்சு ஆப்ரேட் பண்ணாமல் எல்லாமே சேர்ந்து ஒரே கன்சர்வேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்னாச்சுன்னா இங்கே வர இன்கமாக அங்கே போடுறது, அங்கே இருக்க எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இங்கே அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு இட் பிகேம் எ ஹியூஜ் மெஸ் வித்தின் த கம்பெனி இட் செல்ஃப். ஸோ தே குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எங்கேருந்து எவ்வளோ பைசா வெளியில் போகுது, ஹவு டு வி மெயின்டைன் திஸ் டெட், எப்படி இது வந்து ப்ராஃபிட்டபுளாக ஆக்குறதுன்றது தேவர் அப்சல்யூட்லி க்ளூலெஸ். அண்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஜெட் லைட், ஜெட் கனெக்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜெட் ஏர்வேஸ் மொத்தமாக கொண்டு வந்துட்டாங்க. பட் த டேமேஜ் ஹட் ஆல்ரெடி பீன் டன் பை தென். அடுத்து பாயிண்ட் நம்பர் 5, இது ஜெட் ஏர்வேஸோட கையிலேருந்து வெளியில் இருந்தாலும் இட் ஹேட் அ மேஜர் இம்பேக்ட். அதாவது 2010 அதாவது ரிசெஷன் பீரியடுக்கு அப்புறம் there was a huge increase in crude oil pricing because of multiple global factors. And secondly, Indian currency was depreciating highly. இது வந்து 2010-12 ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் till 17-18 வரைக்கும் this was a regular phenomenon. இது வந்து ஜெட் ஏர்வேஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஏர்வேஸ்க்கும் இம்பேக்ட் ஆயிருந்தாலும் ஜெட் வாஸ் ஆல்ரெடி ரிடன் பை டெட் பை தென். அப்போயே அவங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சு. அண்ட் ஃபர்தர் மற்ற ஏர்க்ராஃப்ட்ஸோட இவங்க வந்து கம்பீட் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோடு சேர்ந்து டெப்ரிஷியேட்டிங் கரன்சி அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் போயிட்டு இருக்கும்போது தேர் டெட் மேலே ஏறிட்டே போயிட்டு இருந்துச்சு. இட் பிகேம் டு அ ஹை லெவல் இன் விச் தே குடன்ட் சஸ்டெயின் அட் ஆல். இப்படி ஒரு நிலைமையில் வரும்போது 2013 இப்போ வந்த நிலைமை அவங்களுக்கு வந்துச்சு. பட் லக்லி தென் தே ஹேட் Etihad டு ஹெல்ப் தம் அவுட். ஸோ Etihad வந்து 24% ஆஃப் ஸ்டேக்ஸ் ஜெட்லேருந்து வாங்கிட்டு தே ரிவைவ் தம். ஸோ 3 வெளியில் வந்தாங்க. பட் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் இருந்தனால அகெயின் தே வென்ட் பேக் டு டெட், அகெயின் தே ப்ரோக் டவுன். அண்ட் 2017 தே ஹேட் அ வெரி குட் ஆஃபர். அதாவது டெல்டா ஏர்லைன்ஸ் அப்படின்றவங்க வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வரோம், ஜெட்டை வந்து நாங்கள் மேஜர் ஸ்டேக் நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அப்போ ஜெட் ஏர்வேஸோட ஈக்விட்டி ஷேர்ஸை 300 per ஷேர் அப்படின்னு வாங்குறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. அப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ரேட் என்னவோ 180 360 தான். ஸோ அப்படி பார்த்தோன்னா 300 per ஷேர் இஸ் அ வெரி குட் ரேட். ஆனால் நரேஷ் கோயல் வந்துட்டு இல்லை, நான் விற்றா 400 per ஷேர் தான் விற்பேன், அதுக்கு தவிர நான் வந்து விற்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்தனால தே லெஃப்ட். டெல்டா ஏர்லைன்ஸ் டோல் வி cannot purchase it for 400, we are leaving. திரும்பவும் இப்போ இந்த நிலைமையில் இவங்க இன்னும் பேங்க்ரப்டாக தான் இருக்காங்க. பட் ஸ்டில் நரேஷ் கோயல் வாஸ் adamant on his terms. அண்ட் 2018 again they had a discussion with டாட்டா. டாட்டா நமக்கு எல்லாருமே தெரியும், தே ஆர் இன் ஆல்மோஸ்ட் ஆல் செக்டர்ஸ். அண்ட் அவங்களும் முன் வராங்க, வி வில் பர்ச்சேஸ் ஜெட்டுன்னு. அப்பயும் நரேஷ் கோயல் வாஸ் ஸ்கெப்டிக்கல் அபவுட் செல்லிங் ஹிஸ் ஏர்லைன்ஸ். ஏன்னா அவருக்கு வந்துட்டு he wanted to maintain control over his company. அதனால் டாட்டாக்கு விற்றா சரி வருமா வராதா அப்படின்னு யோசிச்சு தட் டீல் ஆல்சோ வென்ட் பேட். ஓகே, ஸோ 2018 அப்புறம் there was hardly any takers, யாரும் வாங்கவே இல்லை. அண்ட் எஸ்பிஐ வாஸ் த மேஜர் ஸ்டேக் ஹோல்டர். ஏன்னா 51% ஆஃப் ஸ்டேக் வந்து எஸ்பிஐ கிட்ட இருக்குது. அவங்க தான் நிறைய லோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இப்போ அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 15,000 crores கிட்ட அவங்களுக்கு வந்து கடன் இருக்குது. அண்ட் பெர் டேவே வந்துட்டு தேர் மேக்கிங் அ லாஸ் ஆஃப் 21 crores. இப்போ பிளேன்ஸ் ஆப்ரேட்டே பண்ணலனா கூட ஒரு நாளைக்கு அவங்களுக்கு போகிற லாஸ் வந்து 21 கோடி அவங்களுக்கு லாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அரௌண்ட் 7 or 8 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் ஏன் ஜெட் ஏர்வேஸ் வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கான காரணம் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் ஒரு மேஜரான ஃபேக்டர், எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் என்னன்னா த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. நரேஷ் கோயல் அண்ட் நீதா கோயல் இவங்க தான் வந்து ஃபவுண்டர்ஸ் அண்ட் சேர்மன் ஆஃப் த கம்பெனியாக இருந்தாலும் த டிசிஷன் மேக்கிங் ஆஃப் தெம் வாஸ் ஹைலி ஆட்டோக்ராட்டிக் அப்படின்றாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து ஆட்டோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் இஸ் சம்திங் வேர் அந்த ஹெட் மட்டும்தான் டிசைட் பண்ணுவாங்க, அவங்களோட டிசிஷன் தான் ஃபைனலாக இருக்கும். அண்ட் நோபடி எல்ஸ் ஹஸ் எனி சே இன் டு இட்ன்ற மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் டைப். இது சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகும், பட் நாட் ஆல்வேஸ் அண்ட் நாட் எவ்ரிவேர் எல்ஸ். ஆல்வேஸ் அ அத்தாரிட்டி ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஹியர் அவுட் வாட் அதர் பீப்புள் ஆர் சேயிங் அண்ட் டேக் எ வெல் இன்ஃபார்ம் டிசிஷன். ரெண்டாவது, அத்தாரிட்டி ஷுட் ஆல்வேஸ் பி டீசென்ட்ரலைஸ் தான் எப்போவும் சொல்கிற ஒரு விஷயம். பிகாஸ் வென் இட் இஸ் கோயிங் டு பி லொக்கேட்டட் அட் ஒன் சிங்கிள் பிளேஸ் இட் ரன்ஸ் த ரிஸ்க் தட் எனி டைம் இட் மைட் ஃபெயில். ஜெட் ஏர்வேஸோட மேனேஜ்மெண்ட்டும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எப்படின்னா த அல்டிமேட் அத்தாரிட்டி அண்ட் பவர் லைட் ஒன்லி வித் நரேஷ் கோயல். ஸோ அவர் சொல்கிறது திஸ் இஸ் மை ஏர்லைன், நான் ரன் பண்ணுற மாதிரி தான் நான் ரன் பண்ணுறேன்ற பிடிவாதத்தினால he did not listen to anybody even when things were going wrong for jet. And ஃபைனலாக பார்த்தோன்னா exuberant ultra high luxury
இதெல்லாம் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலில் இருந்தனால the amount they spend for that affected the company. ஸோ அவங்க இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தப்புறம் they opened offices in Amsterdam and லண்டன்லாம் பண்ணப்புறம் the amount they were spending over there seemed exorbitant. அது வந்து ஜெட் ஏர்வேஸில் வேலை பார்க்குற நிறைய பேரை வெளியில் சொல்லியிருக்காங்க that the expenditure that நரேஷ் கோயல் made in these ways was very high. ஸோ அது கணக்கு இல்லாமல் செலவு பண்ண நிறைய விஷயம் வந்து has come back to them. ஸோ அல்டிமேட்டாக நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, even though you are going to be the owner of something, நம்ம உருவாக்குன ஒரு விஷயமா இருந்தாலும் we should be in a position to understand and know when to let go of it. நான் தான் உருவாக்கணும் அப்படின்னு நான் தான் நினச்ச மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் அது அழிவில் தான் உண்டாகும். இப்போ ஜெட் ஏர்வேஸோட நிலைமையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆப்ரேஷன்ஸ் என்டையராக ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே they have no more scope. April 12th வரைக்கும் அவங்க மற்ற பிட்டர்ஸ் இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க தட் whoever is interested may please come and bid அப்படின்ட்டு. பட் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருமே வரல. இப்போ April 18th ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் they are going to try and see if there is any other means of restructuring or any other people who are willing to bid. And meanwhile அதுக்குள்ளே எக்ஸிம் பேங்க் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எனக்கு ரீபே பண்ணல, ஸோ உங்கள் ஃப்ளீட்டோட 10 ஏர்லைன்ஸ் நான் கொடுத்தது நான் திருப்பி வாங்கிட்டு போகிறேன், ஐம் நாட் கோயிங் டு லெட் யூ யூஸ் தம்னு அவங்க திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் த என்டையர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் த என்டையர் கம்பெனிஸ் பிரேக்கிங் இன் டு பீசஸ். இது எல்லாத்துக்கும் மேலே சஃபர் ஆகிறது யாருன்னா the 30,000 எம்ப்ளாயீஸ் அண்டர் தம். ஸோ அவங்களுக்கு வந்து they haven't got salary for months, maybe a year also. அண்ட் அவங்களுக்கு இப்போ அடுத்து ஜெட் ஏர்வேஸோட என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரியல. And they are all hoping that somehow the company might revive. And இப்போ நரேஷ் கோயல் வந்து போர்ட்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டார். அண்ட் there is a new board coming in place. But still அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும், என்ன பண்ண முடியுன்றது இஸ் ஸ்டில் டவுட்ஃபுல். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரும் உங்களிடம் வந்து விடைபெறுவது டிகே டுடே. நன்றி, வணக்கம்.